அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உதவும் கரங்களாக மாறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவும் கரங்களாக தான் இருந்திருக்காங்க. அவங்க அப்படி தான் வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க. அது சார்ந்த ஒரு சம்பவம் தான். சத்தியத்தை தேடி பாரசீக நாட்டிலேருந்து புறப்பட்டு வந்த சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு வந்து அரேபிய மண்ணில் அடிமையாக விற்கப்பட்டாங்க. மதீனாவில் ஒரு யூதன்ட்ட கொத்தடிமையாக இருந்தாங்க. ரசூல்லாவை பற்றி ஏற்கனவே புரிஞ்சு வச்சுருந்த அவங்க சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு ரசூல்லாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. ரசூல்லா மதீனாவுக்கு வருகையை தெரிஞ்சு அவங்க வந்தவொன்னைக்கு நேரில் பார்த்துடணுன்ட்டு ரொம்ப ஆவலோடு இருந்தாங்க. அதே மாதிரி வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் ரசூல்லா முன்னாடி கண்ணீரோடு இருந்து இஸ்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட விவரம் தெரிஞ்ச அந்த யூதன் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹுக்கு சொல்ல முடியாத துன்பத்துக்கு ஆளாக்குதான். அவங்க ஒவ்வொரு நாளும் கடுமையான வேதனைக்கு இன்னல்களுக்கு வந்து ஆளாவுதாங்க. ரசூல்லா நினைக்காங்க சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹுவை எப்படியாவது நம்ம விடுதலை செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்காங்க. ஒரு தடவை வந்து சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹுட்ட சொல்கிறாங்க, ரசூல்லா சல்மான் பாரிஸே நீங்கள் வந்து விடுதலை பத்திரம் எழுதுங்க, உங்களுடைய எஜமான் என்ன கேட்கானோ அதை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுதாங்க. அவன் வந்து எப்படி கேட்கான் அப்படின்னு கேட்டால் 40 ஊக்கியா தங்கம் 300 பேருத்த மரக்கன்றுகள் வேணும் அப்படி சொல்லுதான். அதோடு மட்டும் இல்லை, அந்த கன்று வந்து நல்லா வளர்ற வரைக்கும் அதை வந்து பராமரிக்கணும், ஒன்று கூட வீணாக போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி ரசூல்லா என்ன செய்தாங்க, சஹாபாக்களை ஒன்று கூட்டி ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேரித்தங்கன்றுகளை வந்து கொண்டு வந்து கொடுங்க சல்மான் பாரிஸுக்காண்டி அப்படின்னு. அதேமாரி சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு ரசூல்லா சொல்கிறாங்க, அந்த கன்றுலாம் வந்தோடனேக்கு நீங்கள் வந்து தோண்டுங்க, நானே என் கையால் என்ன செய்தேன் அந்த மரக்கன்றுகளை வந்து நட்டி வைக்கேன் அப்படி சொல்லுதாங்க. அதே மாதிரி நடப்படுது. அதுக்கடுத்து 40 ஊக்கியா மட்டும் கொடுக்கணும், அதுக்கு மட்டும் சரியான நேரம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரசூல்லா வந்து சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு விடுதலை ஆகணுங்கிறத ஒருபோரும் அவங்க மறக்கிறது கிடையாது. ஒரு போரில் ரசூல்லா கிடைச்ச பங்கு முழுசையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு கொடுத்து விடுதலை செய்கிறாங்க. சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹுவும் தனது மூச்சு வர ரசூல்லாவோடையே இருக்காங்க. அப்படியே அவங்களுடைய காலமும் கழி. இது வந்து அகமதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். ஏழைகளுடைய கவலையில் நம்ம பங்கு கொண்டு அவங்களுடைய அன்புக்கு நம்ம பாத்திரமாக நம்ம மாறும்போது நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். அது எவ்வளோ கொடுத்தாலும் ஈடாகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவுவதற்காக யார் ஒருத்தர் வந்து முயற்சி செய்தாரோ, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக முயற்சி செய்தாரோ, அவர் வந்து இரவெல்லாம் நின்று வணங்கின நன்மை, பகலெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை அப்படி ரசூல்லா வந்து தெரியப்படுத்துகிறாங்க. இது புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.